தற்போதைய செய்தி ஒன்று. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் தடம் புரண்ட ரயில் என்ற செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. தாம்பரம் சானட்டோரியம் இடையே வாகனங்களை ஏற்றிச் செல்லும் காலி சரக்கு ரயில்கள் 3 பெட்டிகள் தரம் புரண்டு இருக்கின்றன. சம்பவ இடத்திற்கு விரைந்த ரயில்வே அதிகாரிகள் இது குறித்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். சரக்குகளை ஏற்றிச் செல்லும் அந்த ட்ரெய்லர் எனப்படும் ரயில் பெட்டி 3 தடம் புரண்டு இருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சக்திவேல் தரும் உடனடி மற்றும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். தாம்பரத்திலிருந்து தாம்பரம் சானட்டோரியம் செல்லும் ரயில் நிலையத்தில் தடம் புரண்டு இருக்கிறது. ரயில் 3 பெட்டிகள் தடம் புரண்டு இருக்கிறது. பாதிப்பு என்ன? இது குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அதிகாரிகள் சொல்வது என்ன? சக்திவேல். நிச்சயமாக. வணக்கம் மோகன்ராஜ். தாம்பரம் சானிட்டோரியம் இடையே சரக்கு ரயில் தடம் புரண்டு உள்ளது. தற்போது அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பரபரப்பான சூழலும் தொடர்ச்சியாக அந்த சம்பவ இடத்தில் ஏற்பட்டு வருகிறது. தாம்பரம் சானிட்டோரியம் ரயில் நிலையம் அருகே வாகனங்களை ஏற்றி சரக்கு ரயில் ஒன்று சென்று உள்ளது. அப்போது ரயில்வே தண்டவாளத்தில் மாறும்போது திடீரென தடம் புரண்டு உள்ளது. 3 பெட்டிகள் ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக தடம் புரண்டு உள்ளது. குறிப்பாக இந்த விபத்தில் எந்தவித உயிர் சேதமோ யாருக்கும் காயமோ ஏற்படவில்லை. ஆனாலும் சம்பவம் நடந்த இடத்தில் பரபரப்பான சூழலானது தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருகிறது. உடனடியாக ஊழியர்கள் அதனை சரி செய்யும் பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். இரவு நேரம் என்று பாராமலும் அதற்கு முன்னெச்சரிக்கையாக, அதாவது விரைந்து செயல்படக்கூடிய பணிகளிலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை புறநகர் ரயில்கள் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் செல்லும் வழித்தடத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. ஏனென்றால் இந்த சரக்கு ரயில் கடைசி பாதையில் செல்லக்கூடிய அந்த தண்டவாளத்திலே இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது. முதற்கட்டமாக அதிகாரிகள் ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்த சில மணி நேரத்திற்குள் மீட்பு பணிகளையும் தொடர்ச்சியாக நடத்தி வருவார்கள் என்று முதற்கட்டமாக தெரிய வந்துள்ளது. மீட்பு பணியாளர்களும் தொடர்ச்சியாக அந்த சம்பவ இடத்திற்கு வரக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. மோகன்ராஜ், உங்கள் உடனடி மற்றும் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.